ஹாய் மக்களே, வெல்கம் டு எஸ்பிஎம் ஃபேமிலி. இந்த தடவை நான் என்ன வீடியோனா, இது மகா சங்கடகர சதுர்த்திக்கு நான் விநாயகருக்கு அபிஷேகம் பண்ண வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு மஞ்சள் அபிஷேகம். ஸ்பெஷலாக விநாயகரை நான் எப்போயுமே சங்கடகர சதுர்த்தி விரதம்லாம் பெருசாக இருக்க மாட்டேன். ஏன்னா விரதம் இருக்கிறதுன்றது நம்ம என்னால் முடியாது. அதனால் விரதம் இருக்க மாட்டேன். இந்த தடவை மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணலான்னு தோணுச்சு. அபிஷேகம் பண்ணி அவர்கிட்ட நம்ம மனக்கவலையை கொடுத்தா சொன்னோன்னா அவர் நம்மளை இன்சல்ட்டும் பண்ண மாட்டார், நம்மளை ஒதுக்கவும் மாட்டார். நம்ம உறவுகள்கிட்டையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இல்லை நம்ம வேண்டப்பட்டவர்கள்ட்டையோ நம்ம கஷ்டத்தை சொல்லும்போது அவங்க அதுக்கு நம்மளுக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்க. அந்த இடத்துலேருந்து நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க. இல்லைன்னா நம்மளை ஏளனமாக பேசுவாங்க. இல்லைன்னா அதை கண்டுக்காத மாதிரி இருப்பாங்க. கடைசியில் தப்பெல்லாம் நம்ம மேலே திருப்பிடுவாங்க. ஆனால் இது எதுவுமே நம்ம வணங்குற தெய்வம் பண்ணாது. தெய்வம்னு இருக்கான்னு என்னை கேட்டால் தெய்வம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நம்மளை மீறிய ஒரு சக்தி இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அந்த சக்திக்கிட்ட நம்ம எல்லா வித கஷ்டத்தையும் சொல்லலான்னு நான் நம்புகிறேன். அப்படிப்பட்ட சக்திக்கு தான் நம்ம விநாயகர், முருகர் அப்படின்னு நம்ம உருவம் கொடுத்து வச்சுருக்குறோம். ஸோ இந்த தடவை என்னோடய கஷ்டத்தையும் நான் விநாயகர்கிட்ட தான் சொன்னேன். அவர் அதை கேட்பாரு கேட்க மாட்டாருன்றது எனக்கு தெரியாது. கண்டிப்பாக சொல்லிட்டோன்னு ஒரு திருப்தி நம்மளுக்கு இருக்கும்ல, அது போதும். என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். உங்களுக்கு கஷ்டம்னா நீங்கள் உங்கள் உறவுகள்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கண்டிப்பாக சொல்லாதீங்க. அதனால் நம்மளுக்கு அவமானமும் பல அழுகையும் தான் மிச்சம். பாய். மறக்காமல்